ஹாய்டா அம்மீஸ் அம்பப்போ இன்னைக்கு சமூகோட ஒரு ஒன் ஷாட். ஏன் ஒன் ஷாட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? சரி, ஏன்னா ஒரு பேபிக்கு பர்த்டே, அதுவும் 2ஆம் தேதி. நான் 6ஆம் தேதி போடுறேன். எனக்கு செருப்பாலே அடிக்கணும், மறந்துட்டேன். லைவ்ல சொன்னாங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னுட்டு, நான் தான் பார்க்கல. ஓகேவா, அந்த பொண்ணோட நேம் எனக்கு தெரியல. ஓகேவா, அதனால சாரிடா, நேமும் தெரியல. ரச்சிகா அப்படின்ற ஐடியில இருந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கா வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சாரிடா, லேட்டா விஷ் பண்றதுக்கு. அந்த பேபிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன். ரிலேட்டட் எல்லாமே நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகேவா, சாரி ஃபார் லேட் விஷஸ். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மாசி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் தென் இன்னொரு சேனலோட லிங்க்கும் தென் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் அப்லோட் பேஜ்லையும் தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனலில் வீடியோ போட முடியலன்னா அந்த சேனலில் போடுறேன். ஓகேவா, சரிடா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இது வந்து ஒரு ஸ்கூல் டேஸ் மாதிரி, ஒரு 12th அப்படின்ற மாதிரி. இப்போது சங்குக் சைட் தான். சங்குக்கு வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஜிமின், இன்னொன்று வந்துட்டு நம்ம ஷுகா வச்சுக்கலாம். ஓகேவா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சங்குக்கு. என்ன 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு தகாங்க விட்டீங்க அப்படின்றீங்களா? சரி, அவருக்கு வந்துட்டு வேற மாதிரி லீட் கேரக்டர்லாம் வேற எஃப்எஃப்லாம் வருது இல்லையா, அதனால இவங்களே எப்பயுமே பேரா வைக்க தேவையில்ல. அதனால ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் பேர். ஓகே, அதனால தான் ஷுகா, ஜிமின் அண்ட் ஷுகா 2 பேரும் வந்துட்டு சங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ். சங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியான டைப், ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஜாலியாக சிரித்து பேசுவார். ஒரு மாதிரி ஹாப்பி டைப், எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பார். ஆனால் புள்ளிலாம் யாரையும் பண்ண மாட்டார். ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருப்பார். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் பார்த்தா பிடிக்கும். பட் ப்ரப்போசல்லாம் ஏற்றுக்குவாரானா நோவே. அவர் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகி வந்துட்டே இருப்பார். அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்காண்டு இது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படின் தள்ளி வந்துட்டே இருப்பார். அவருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அந்த மாதிரி கேரக்டர். அவர் யாரையும் லவ்லாம் பண்ணல. இப்போ அவர் வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பெஞ்சில் வந்துட்டு 3 பேர் அவர் நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்துட்டு ஷுகா அண்ட் ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஷுகா ஜிமினோட கேரக்டர் அதே மாதிரி தான். அப்படியே எப்படி இப்போ இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி டைப் தான் எல்லாருமே. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க மேம் வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க கிளாஸில் நிறைய பொண்ணுங்களாம் இருக்குது. அவங்கள முக்கால்வாசி பேர் அந்த 3 பேரும் மாசாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே தான் கண்ணு. அவங்களும் கம்மிட்டட் இல்லை, 3 பேருமே வந்துட்டு கம்மிட்டட் இல்லாமல் தான் இருப்பாங்க. அதனால சைட் அடிக்கத்தான் நம்மளுக்கு வேலையங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சைட் அடிப்பாங்க. நிறைய பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போது எல்லா பொண்ணுங்களும் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மேம கூட கவனிக்கல, அவங்கள 3 பேரையும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அந்த கிளாஸ்ல இருக்க பசங்களே இவங்க தான் மாசா அப்படின்றீங்களா? ஆமா, ஒரு மாதிரி மாசா தான் இருப்பாங்க. பட் அந்த கிளாஸ்லயும் பசங்க இருக்காங்க, அவங்களாம் மோஸ்ட்லி கம்மிட்டடாக தான் இருப்பாங்க. பெருசா இன்ட்ரோவரா இருக்க மாட்டாங்க. இன்ட்ரோவராகவும் இருந்து அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்து கமிட்டடாகவும் இருக்கிறது இவங்க தான். அதனால தான் அவங்க வந்துட்டு இப்படி கார்னர் பண்ணுறது. இவங்க 3 பேர்த்தையும் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி. அப்படிதான்டா எல்லா பொண்ணுங்களும் அவரை வந்துட்டு அப்படியே ஒரு ஓரக்கனால ஹெட்டுக்கு ஹேண்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஹெட்டை அப்படியே பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ மேம் உள்ள வராங்க. பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எழுந்து குட் மார்னிங் மேம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்படி எல்லாருமே வந்துட்டு குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங் ஆல், சிட் டவுன் ப்ளீஸ். அண்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இங்கே வர போகிறாங்க. அவங்கள வந்துட்டு ஃப்ரெண்டாக யோசிக்கணும், எப்பயுமே வந்து ஃப்ரெண்டாக நடந்துக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஸ்டடீஸ்க்கு. ரொம்ப வந்துட்டு டேஸ் போயிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா, அம்மா உள்ளவம்மா அப்படின்னு ஒன்று. இப்போ உள்ள ஒரு பொண்ணு என்ட்ரு ஆகுது, அதான் நீங்கள். ஓகேவா, உங்கள் நேம் ஒயன் தான். நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. நியூ ஸ்கூல். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண மாதிரியே வரீங்க. உள்ள வந்து நிற்கிறீங்க. இவங்க பேர் ஒயன். ஃப்ரெண்டாக யோசிங்க. ஓகேவா, அவங்க கூட இன்ட்ரோ வாங்க. ஓகேவா, அப்புறம் நோட்ஸ் எல்லாம் கொடுங்கப்பா. நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம நியூ ஸ்டூடெண்ட்னா நம்ம ஸ்கூலில் நல்லா பார்த்துக்கணும்ல. ஓகே, ஏம்மா நீ என்ன சொல்லணுமா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீ இன்ட்ரோ பண்ணிக்கோன்னு அப்படின்ற மாதிரி. நீங்கள் பர்சு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றீங்க. கீழே குமிஞ்சிட்டே சொல்கிறீங்க. அந்த மேமுக்கே பேன் ஆகிடுது. அவங்க ஜாலின்னு இப்போ ஒரு மாதிரி வாயை பொழுதுட்டாங்க. என்னடா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாளே அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு
நான் போய் உட்காரேன் அப்படின்ற மாதிரி நீங்க நடந்து போறீங்க. இந்த கிளாஸே உங்களை தான் பாக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாருமே இந்த கிளாஸ்ல பேச மாட்டாங்க. அதுலயும் இந்த மேமுக்கே மரியாதை கொடுக்கல. நீங்க ஒரு மாதிரி பெருசா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்களே அப்படின்ட்டு நீங்க ஒரே ஒருத்தரை கூட கவனிச்சுக்க மாட்டீங்க. நேரா நடந்து போறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்களையே கவனிச்சிட்டு இருக்கான். என்ன இப்படி இருக்கு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சுகாந்துருக்கு. நான் அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு மேல எந்த வார்த்தையுமே பேசல. நீங்க போயிட்டு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காடுறீங்க. அந்த பெஞ்ச்ல யாருமே இல்லை. எல்லாரும் 3 பேரா 2 பேரா உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் சிங்கிளா போய் உட்காடுறீங்க. அந்த மேம் வந்துட்டு இட்ஸ் ஓகே, அவங்க நியூவா ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். சரி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேமும் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸ் ஃபுல்லாமே ஜங்குக்கு உங்களுக்கு கவனிக்கிறான். நீங்க வந்துட்டு ஜஸ்ட் புக் எடுத்தீங்க, அதை வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே கும்பிட்டுருக்கீங்க. சொல்ல போனா அங்க இருக்க பர்சனுக்கு உங்களோட ஃபேஸையே ஒழுங்கா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க ஹெட் டவுன் பண்ணிருக்கீங்க. உங்க ஹேரை வந்துட்டு நல்லா அந்த ஐஸுக்கு கீழே வரைக்கும் கட் பண்ணிருக்கீங்க, ஒரு மாதிரி முன்னாடி ஓகேவா. கொஞ்சம் லாங் ஹேர் தான். நீங்க வந்துட்டு பின்னாடி விட்டுருப்பீங்க, பேக் மாட்டிட்டு இருப்பீங்க. அதனால உங்க ஃபேஸ் வந்துட்டு அந்த முடியிலே வந்துட்டு மாற்றிருக்கோம். நீங்க 10 கீழே கும்பிட்டுருப்பீங்க. உங்க ஃபேஸே அவங்க ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஃபேஸ் ஏதாச்சும் ஒழுங்கா பார்ப்போம் அப்படின்ற மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா அந்த பொண்ணோட ஃபேஸை கூட தெரியலையாடா அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் சொல்ல, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. உனக்கு மட்டும் தெரிஞ்சிருமா சுகா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்க 2 பேரும் அப்படி மாற்றி சண்டை ஷூ அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து டக்குன்னு சொல்றான். டேய் நான் உன்னை விட பெரியவனா அப்படின்ற மாதிரி சுகா வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்றான். சரியா நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸும் முடியுது. அந்த மேம் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கியா, ஒரு 2 பொண்ணுங்க வந்து நிக்குது. ஹே ஹாய் வீணா, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா அப்படின்ற மாதிரி அது ஹேண்டை நீட்டுது. ஐம் ரோசி, ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீங்க வந்துட்டு குமிஞ்ச பாருதான் எல்லாரும் உங்களை தான் கவனிக்கிறாங்க. அந்த கிளாஸே ஃப்ரெண்ட் ஆயிக்குவீங்களா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பட் நீங்க வந்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது அவங்களுக்கு கேட்டுச்சு. இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க கீழே குமிஞ்சவங்க தான். அவங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அவங்களும் போய் உட்காந்துக்கிறாங்க. தென் ஒரு 2 பசங்க வந்துட்டு போறாங்க. அவங்க போயிட்டு ஹாய் ஐ எம் ஜாக், ஐ எம் ஜான், ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா? பொண்ணுங்க கூட தான் ஃப்ரெண்ட் ஆகலை, பசங்க கூட ஆச்சு ஃப்ரெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதில் தான்டா அவங்களும் சரி பல்ட்டு எத்தனாட் ஆகுது அப்படின்ட்டு திருப்பியும் அந்த அந்த அவரையும் முடியுது. நெக்ஸ்ட் அவர் மேம் வராங்க, உங்கள் வந்துட்டு எழுப்புறாங்க. நீ தான் நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்றீங்க நின்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி நோட் மட்டும் பண்ணுறீங்க. ஓகே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த அவரும் முடியுது. இப்போ லஞ்ச் பிரேக். உங்களை அந்த 2 பொண்ணுங்க இல்லாமல் வேற ஒரு 3 பொண்ணுங்க வராங்க. உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்துங்க. நீங்க வந்துட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு கீழே கும்பிச்சுட்டே சொல்றீங்க. அவங்க வந்துட்டு சாப்பிட்டியா? இல்லை வா நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவ்வளோதாண்டா அவங்களுக்கும் சரி பல்பா அவங்களும் போய் உட்காந்துடுறாங்க. என்னடா சுகா இப்படி போனது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கொஞ்சம் கத்தி சொல்றான். சுகா இருந்துக்கிட்டு உங்க மூஞ்சி மாதிரியே இல்லைன்னு பேசின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ அதனாலதான் அவள் பேச மாட்டுது அப்படின்னு. என்ன பிரச்சனை இருக்குமாடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சங்கு கேட்குறான். மேபி இருக்கலாம் பாஸ்ட்ல அப்படின்ற மாதிரி சுகா சொல்றான். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து சங்குக்கு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே லஞ்ச் பிரேக் முடிஞ்சிட்டு கிளாஸ் கவனிக்கிறான். இப்போ ஈவினிங் டைம்ல வந்துட்டு லஞ்ச் பிரேக் முடிஞ்சிட்டு 1 ஹவர் முடிஞ்சிச்சு. அடுத்த ஹவருக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹவர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் இருக்கு. நீங்க வந்து ஷோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் அங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மேமை போய் கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெஃபை வந்துட்டு அனுப்புறாங்க. அந்த ரெஃப் வந்து எப்ப பார்த்தாலும் நானே தான் மாட்டிக்கிறேன், நீங்களாம் தப்பிச்சிடுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். போட அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அவனும் போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன் நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் போயிடுறான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இப்போ அந்த பொண்ணுங்க இல்லாம வேற ஒரு 3 பொண்ணுங்க வருது. அந்த 3 பொண்ணுங்களும் ஒரு மாதிரி ரெக்கார்டான பொண்ணுங்க. அது வருதுங்க. ஹே ஐம் லியா, ஐம் லிசா,
ஆம்ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி 3 வந்து நிக்குது. என்னக்கா அப்படின்றீங்களா? ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் எடுத்துக்காதீங்க. அவங்கள நான் எடுக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நேம் வந்துட்டு வச்சிருக்கேன். ஓகே, அப்படி பிடிக்கலன்னா நீங்க வேற ஒரு நேம்லாம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படி அவங்க கிட்ட வந்துட்டு ஹேண்டை நீட்டுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஃப்ரெண்ட் வேணாமா? ஆமா, என்ன படிக்கிற நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த அவருக்கான புக் நீங்க வச்சிடல, ஒரு பெரிய புக் வச்சிருக்கீங்க. என்ன படிக்கிறாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீசா அந்த புக்கை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எடுக்கிறா. நீங்க அந்த புக்கை டைட்டா பிடிச்சிருக்கீங்க, பட் அவ அசால்ட்டா எடுத்துடுறா. எடுத்துட்டு திருப்பி பாக்குறா, என் பாட்டி கால பழைய புக்குது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அது வந்துட்டு ஒரு 1980 கிட்ட 18 அந்த மாதிரி 1918ல வந்த மாதிரி புக்ஸ் ஒன்று, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஜானரி ரொமான்டிக் மூவி மாதிரி, அந்த மாதிரி ரொமான்டிக்கு ஹாரர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா புக்ஸ்லாம், அப்போ எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புக். அந்த லேங்கே அவங்களுக்கு புரியல. நீங்க இப்ப சவுத் கொரியால போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்தியால வேற அந்த மாதிரி பிளேஸா இருந்தா உங்க லேங்ல நீங்க அந்த புக்கை வந்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க வந்துட்டு என்ன லேங் இது, லேங் புரியல, பழைய புக்கு, ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து இந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. நீங்க வந்துட்டு கொஞ்சம் நிமிர்ந்து அந்த புக்கை வாங்க போறீங்க, அவ டக்குன்னு கீழே போட்டுறா. தெரியாம விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்துட்டு அந்த பெஞ்சை ஒரு டேப் பண்றா, ஒரு தட்டுறா, வலுவா தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டுறா. நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி கிளின்ச் பண்ணிட்டு உங்க வெஸ்ட ஒரு மாதிரி கையை வந்துட்டு மடக்கி கோவப்படுற மாதிரி நீட்டு நீங்க வந்துட்டு அந்த புக்ஸை வந்துட்டு எடுக்கிறீங்க. ஹே நாடி அப்படின்ற மாதிரி உங்களோட நீங்க அந்த புக்கை எடுத்து டேபிள் மேல வைக்கிறீங்க. உங்களோட டை போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு லிசா பிடிச்சி இழுக்கிறா. நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா நீ எனக்கு எதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. ப்ளீஸ் லீவ் மை டை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, ரொம்ப காமா சொல்றீங்க. உங்க ஃபேஸ் அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இது எல்லாம் ஷுகா ஜிமின் சங்குக்கு பாத்துட்டு இருக்கான். சங்குக்கு படப்படன்னு இருக்கு, போய் காப்பாத்துறதாடா, அவ எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்றா அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்துட்டு ஷுகாவை நகர்த்திட்டு அவன் வெளியே வந்துட்டான். பட் இருந்தாலும் 2 பேரும் புடிச்சு வச்சிருக்காங்க. நில்லுங்கடா, நில்றா, இப்பவே போனா ஒரு மாதிரி தப்பாயிடும் அமைதியாரு அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க சங்குக்க. ஏன்னா பெருசானா போயிட்டு காப்பாத்திடலாம் விடு அப்படின்ற மாதிரி ஷுகா பிடிச்சிட்டு இருக்காரு. தப்பாயிடக்கூடாது, வந்துட்டு போய் காப்பாத்திட்டு என்ன அவனுக்கு என்ன இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க சும்மா விஷயத்துக்கு. இப்போ வந்துட்டு அவ உங்க டைய பிடிச்சி சொல்லிட்டு இருக்கா, இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகு, இல்ல உன்னை அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கையை ஓங்குறா. உங்களுக்கு அப்படியே நீங்க வந்துட்டு என்ன அங்க இருக்க கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு டக்குனு ஒரு ஷாக்கு. நீங்க வந்துட்டு நீங்க சேர் உட்காந்து இருப்பீங்க இல்லையா, அதை தட்டிட்டு ஓங்கி ஒரு அடி அவ போய் தொம்முனு கீழே விழுக்கா. அது வரைக்கும் எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. உங்க ஃபேஸ் அதை நீங்க அடிச்சுட்டு திருப்பி சேர் எடுத்து போட்டு நீங்க பாட்டு உட்காந்துடுறீங்க. அவ கீழே விழுந்தவ, அவன் மூக்குல இருந்து பல பல பலன்னு ரத்தம் வருது, வாயிலையும் பிளட் வருது. அப்படியே ஜிமினுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஜிமின் ஷுகா சங்குக்குலாம் அப்படியே நான் கூட இப்படி அடிச்சதில்லடா யாரையும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இந்த கிளாஸ் பேனு பாக்குது. லிசாவுக்கு வாயில இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் போயிட்டு தூக்குறாங்க. லிசா ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ட்ரீட் பண்றதுக்கு தூக்கிட்டு போறாங்க. லிசா உங்களை பார்த்துட்டே போறா. நீங்க கம்மனுக்கு கிழங்கு வந்துட்டு நீங்க பாண்டு படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கிளாஸே உங்களை ஒரு மாறி போகுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு பேசவே இல்லை, ஃப்ரெண்ட் ஆவரியான்னு கேட்டது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி வாயை ஓச்சு மூக்க வச்சு ரத்தம்லாம் வருது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ட்ரீட் பண்ணிட்டு வரா. பிரின்சிபலும் கூட வராங்க, ஏன்னா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா வராங்க. வயான் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரைட்டா வராரு. நீங்க வந்துட்டு அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. என்ன ஒரு பொண்ணு அடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சார் என் மேல தப்பில்ல, அவங்க என்ன புள்ளி பண்ணாங்க, ஃப்ரெண்ட் ஆகலன்னா என்ன அடிப்பேன்னு சொன்னாங்க. பத்தாத்துக்கு என் புக்கையும் என் லேங்கையும் கேவலப்படுத்தினாங்க. எனக்கு என் லேங்க தப்பா பேசினா பிடிக்காது. புக்கை கீழே போட்டு புள்ளி பண்ணதுனாலதான் நான் அடிச்சேன். பிளட் வரணும்னு அடிக்கல, பட் தெரியாம அடிச்சிட்டேன். ஐ எம் அப்பாலஜி.
சாரி இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவ வந்து பானு பாக்குறா. நீங்க அடிச்சிட்டீங்க, அவ வாயில இருந்து பிளட் வருது, அதெல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இப்பதான் வந்து நிக்கிறா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரின்சிபல் இருந்துகிட்டு பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, என் முத நாளே இப்படி வந்து ட்ரீட் பண்ணுவியா? உன் கூட இருக்கவங்கள நீ தானே பாத்துக்கணும், நீ ஃப்ரெண்ட்லியா பழகணும்ல அப்படின்னு ஒண்ணு. சரி எனக்கு ஃப்ரெண்ட்லாம் வேணாம், நான் யார் பிரச்சனைக்கும் போல, என் பிளேஸ்ல நான் தனியா இருந்தேன், நான் யாரையும் வம்புக்குல, நான் அவள்கிட்ட சண்டைக்கும் போல அப்படின்ற மாதிரி நீங்க கீழே குமிஞ்சிட்டே சொல்றீங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் உங்களை பேனு பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு ஆனா பாத்தீங்களா இவளே வேணும்னு அடிச்சாலா, இவ பிரச்சனைக்கு போனாலா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் கேக்குறாரு. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயம், ஏன்னா லியானா செம பயம். சங்கு சுகா ஜிமின் இருந்துக்கிட்டு சரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சங்கு டக்குன்னு கை தூக்குறான். நீங்க யாராவது நம்மளுக்குலாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு லைட்டா திரும்பிக்கிறீங்க சங்குக்கு பார்த்துட்டு. அப்போ வந்துட்டு சரி அவதான் சார் சண்டைக்கு போனா, ஃப்ரெண்ட் ஆகலைன்னா அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் ஊங்கினா, புள்ளி பண்ணா, புக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டா, ஒரு மாதிரி லேங்கெல்லாம் புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா, அதனாலதான் கோவத்துல அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்றான். சார் ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எல்லாரும் நாட் பண்றாங்க. எல்லாரும் வந்துட்டு ஓகே இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அண்ட் ஒயன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனா இந்த ஸ்கூலை விட்டு போக வேண்டியதா இருக்கும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ வந்துட்டு லியா இருந்துக்கிட்டு உங்களை மாஷிட்டே போயிட்டு அவளோட பிளேஸ்ல உட்காரா. நீங்க அமைதியா வந்து உட்காந்துடுறீங்க. இப்போ அன்னைக்கு கிளாஸும் முடியுது, எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நீங்க சுகா அண்ட் ஜிமின் சங்கு இவங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த புக்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுட்டே நீங்க உங்களோட புக்கை படிச்சுக்கிட்டே அதை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க பேக்குள்ள டெஸ்க்ல இருக்க பொருள் எல்லாம். இப்போ சுகாவும் ஜிமின் இருந்துட்டு என்னடா பேச போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் போய் பேசுறேன் அவள்கிட்ட, அவ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிட்டு அவங்க வரான் அவங்க கிட்ட. நீங்க அதெல்லாம் கவனிக்கல, அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் நேரம் வந்து உங்ககிட்ட நிக்கிறான். ஹாய் ஐம் சங்கு அப்படின்ற மாதிரி ஹேண்ட நீட்டான். நீங்க வந்துட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அக்கே நின்றுட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு சண்டைலாம் போட வரல, ஃப்ரெண்டாலாம் போகுது, என் லவரா வேணா இருக்கியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க டக்குன்னு வந்து பாக்குறீங்க அவனை. இப்பதான் உங்களோட ஃபேஸ் கீழே தட்ட உங்க ஜாலைன், அதான் உங்க நோஸ்ல இருந்து கீழே லிப்ஸ் வரைக்கும் ஜாலைன் வரைக்கும் பார்த்தான். உன்னோட ஃபேஸ் ஏன் அப்படி மறைச்சிருக்க, இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவனு பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஹேரை கண்ணுல இருந்து எடுத்து ஒரு ஓரமா, அதான் காதுல ஒரு மாதிரி அதான் புடிச்சு வைப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி அழகா அவன் 2 கையால அழகா எடுத்து விடுறான். எடுத்து அழகா காதுல வந்துட்டு பின் பண்றான். ஒரு மாதிரி காதுல ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, தெரியும்ல, அந்த மாதிரி பண்றான். நீங்க வந்துட்டு அவனை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பதான் உங்களோட கண்ணை அவன் பாக்குறான். உங்க கண்ணு ப்ளூஷா இருக்கு, ஒரு மாதிரி ப்ளூவா இருக்கும் இல்லையா, கண்ணு பார்க்க அழகா இருக்கு. அவனுக்கு வந்துட்டு நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, ஏன் உன் ஃபேஸ் அப்படி மறைச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் எனக்கு லவ்வரா இருக்கியா, உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். வெளியே அவங்க 2 பேரும் மொச்சாம ப்ரொபோஸ் பண்றான்டா அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து ஜிம்மின்னு சொல்றான். ஆமாண்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேண்டு பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா ஆகுறாங்க. யாரும் நம்ம கூட எப்படா கமிட்டட் ஆகலாம்னு நினைப்போம், இவன் சொல்லவே மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட பேக்ஸ் எடுத்துட்டு நீங்க அங்க இருந்து கிளம்ப போறீங்க. அவன் டக்குன்னு உங்களோட நீங்க திரும்பி கிளம்புறீங்க. உங்க ஹேண்டை டக்குன்னு பிடிச்சிடறான். நீங்க திரும்பி ப்ளீஸ் விடுங்க, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்களை பிடிச்சி டைட்டா ரக் பண்ணிட்டு எவ்ரிதிங் ஆல்ரைட், எல்லாமே சரியாயிடும், நீ ஏன் இப்படி பாக்குற, இப்படி பண்ற, நார்மலா இருக்கேன் ஓகேவா, இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட கேரக்டர், உன்னோட பிஹேவியர், நீ அவளை அடிச்சல்ல, என்னால நம்பவே முடியல, நீ அவளை அடிச்ச, நான்லாம் அடிக்கணும்னு கூட யாரையும் யோசிச்சது இல்லை, என்கிட்ட பில்லி பண்ணா கூட ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பேன், திட்டா கூட வாங்கிக்குவேன், பட் நீ அடிச்ச பயங்கரமான ஆளு நீ அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு சொல்றா. நீங்க அவனை ஹக் பண்ணல. எதுனா பிரச்சனை இருந்தா சொல்லு, ஐம் ஹியர் வித் யூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான் உனக்காக இருக்கேன்,
எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. லைஃப் லாங் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடு எனக்காக அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, நியூ ஃபீல் இது. நீங்க வந்துட்டு டக்குன்னு அவன் செஸ்ல ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணிட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓடிடுறீங்க அங்கேருந்து. ஸ்பீடா வந்துட்டு கிராஸ் பண்ணி சுகாவையும் ஜிமினியும் ஸ்கிராச் பண்ணிட்டு ஓடுறீங்க, தள்ளிட்டு அதான் ஒரு மாதிரி நடுவில் ஓடுறீங்க. நீங்க வந்துட்டு செம்ம ஸ்பீடாவே ஓடுறீங்க. அவங்க வந்துட்டு என்னடா பண்ண ஓடுறா அப்படின்னு. நத்திங், நான் இருக்கேன்னு சொன்னேன். அவளுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. ஜஸ்ட் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சங்கு சொல்லிட்டே வரான். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பைலி பேசுக, ஒரு மாதிரி வாயெல்லாம் பல்லு அப்படின்ற மாதிரி ஆக்ஷனு. டே மச்சான் வாயெல்லாம் பல்லுடா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்றான். மூக்கெல்லாம் பல்லா முடியுவா அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து சொல்றான். இவன் பல்ப் போகாம இருக்கவே மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிட்டு இப்போ வந்துட்டு 3 பேரும் பேசிட்டே வராங்க. இப்போ சுகா வந்து டக்குன்னு ரியலாவே வாடா நீ அவளை லவ் பண்றியா அப்படின்னு. ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அவளை, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னவோ பண்ணிட்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே சிரிச்சுட்டே வரான். அப்படியே அவங்க நீங்க வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரு அங்க இருந்து பாக்குறாங்க. நீங்க தெரிச்சு ஓடுறீங்க அந்த ஸ்கூலை விட்டு. அதை பார்த்துட்டு என்னடா பண்ண கிசு அடிச்சுட்டியா? இல்லையே நாங்க பார்த்துதானே இருந்தோம், அந்த பொண்ணு அந்த அப்படி தெரிச்சு ஓடுது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நியூ ஃபீலா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உங்களை கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் அண்ட் சுகா அண்ட் சங்கு 3 பேரும் கேம்பஸ்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. உங்க கிளாஸ்ல ஒரு 2 பசங்க வந்திருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கும். இப்போ இன்னொரு பொண்ணு வந்துருது. உங்ககிட்ட அவங்க 2 பேரும் பேச வராங்க பொண்ணுங்க. பட் நீங்க கீழே குஞ்ச மாதிரியே இருக்கீங்க. ஏன் நீ எங்ககிட்ட கூட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த 2 பேர் கேக்குறாங்க. இல்ல நான் யார்ட்டையும் பேசல, சாரி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இட்ஸ் ஓகே, உனக்கு என்ன ஹெல்ப் என்ன சொல்லு, எங்களோட புக்ஸ் எல்லாம் நாங்க தரோம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, நீ பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இதுவரை எழுதின நோட்ஸ் அண்ட் புக்ஸை வந்துட்டு உங்களோட டேபிள்ல அவங்க வச்சுட்டு போறாங்க. நீங்க அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. உங்க ஃபேஸ்லயே உங்க ஸ்மைல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. நீ அழகா ஸ்மைல் பண்ற அப்படின்ற மாதிரி உங்க ஹெட் ஒரு மாதிரி டேப் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு அவங்களோட பிளேஸ்ல உட்காந்துக்கிறாங்க. நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நேரா இப்போ வந்துட்டு சங்குக்குள்ள என்ட்ரா ஆகுறான், சுகான் ஜிமினும் உள்ள என்ட்ரா ஆகுறாங்க. இப்போ அந்த 2 பசங்களும் எழுந்து வெளியே போயிடுறாங்க. 2 பொண்ணுங்க நீங்க மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க உள்ள வந்தவங்க அவங்களோட பிளேஸ்ல பேக் வச்சுட்டு சங்குக்கு நேரா அவங்க கிட்ட வரான். நீங்க ஸ்ட்ரைட்டா பெஞ்சுக்கு நடுவால உட்காந்துருப்பீங்க. உங்க பக்கத்துல உட்காந்துட்டு உங்க ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பேபி, நோட்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, அங்க வா எடுத்துதா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்தாண்ட இருக்க புக்ஸையும் உங்க புக்ஸையும் எடுத்து அவன் வந்துட்டு பென்லாம் எடுத்து நோட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். நோ தேங்க்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஹே அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட நேம் ஜங்கு, ஓகேவா? ஜங்கு கோயன் செமையா இருக்குல்ல பாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அவனோட நீங்க சொன்னதெல்லாம் புரியலீங்க, நம்ம நோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். வேணா சங்கு, எதுக்கு நீ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா இட்ஸ் ஓகே பேபி, நான் உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். தென் எல்லாரும் எல்லாரும் பேனை பாக்குறாங்க. ஏன்னா சங்கு உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சுகா ஜிமின் 2 பேருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு உங்களோட ரைட் சைடு சங்கு உட்காந்துட்டு இருக்கான்னா அந்த சைடு வந்துட்டு ஜிமினும் சுகாவும் வந்துட்டு உங்களை நெருக்கிட்டு உட்காடுறாங்க. நீங்க அவங்கள பேனை பாக்குறீங்க. ஹாய் ஐம் சுகா, ஐம் ஜிமின் அப்படின்ற மாதிரி ஹேண்டை கொடுக்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இட்ஸ் ஓகே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாவே அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 பேர் கூட உட்காரலாம் பெஞ்ச்ல அந்த மாதிரி. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸு பேனு பாக்குது. இந்த 3 பேரும் நம்ம கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா யார்ட்டையும் இவ்வளோ ஒட்டி உரைச்செல்லாம் உட்கார மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. முக்கியமா சங்கு உங்களோட சின்ன சின்ன விஷயத்தையும் அவன் நோட் பண்ணிட்டே இருப்பான். எல்லா பொண்ணுங்களும் ஹெட்டுக்கு கைய முட்டு கொடுத்துக்கிட்டு
சங்குக்கு பார்க்க சங்குக்கு அவனோட ஹெட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்களோட சின்ன சின்ன விஷயம், உங்களோட ஹேரு, உங்க ஃபேஸு, உங்க லிப்ஸு, உங்க ஜாலைனு, நெக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமும் அணுவா ரசிப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ரசிச்சுட்டு இருக்கான். நீங்க அடிக்கடி என்ன அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இட்ஸ் ஓகே பேபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, உன்னோட ஐஸ் எனக்கு 1 செகண்ட் காட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க கிளாஸே இருந்தாலும் சரி உங்களை தான் அவன் கவனிச்சுட்டு இருப்பான். கிளாஸே கவனி, நீ கிளாஸை கவனி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. பட் அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். உங்களோட ஐஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஹேர் அடிக்கடி அவன் வந்துட்டு உங்க காதுக்கு பின்னாடி டக்கின் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருப்பான். உங்க ஐஸை பார்த்துட்டே இருப்பான். நீங்க எடுத்து விடுவீங்க. ஆனா அவன் எடுத்து திருப்பியும் காதுல டக்கின் பண்ணிட்டு உங்க ஐஸையே பார்த்துட்டு இருப்பான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகும், ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியல, அந்த ஃபீல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அவங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க இன்ன வரைக்குமே வந்துட்டு பேசிருக்க மாட்டீங்க. இது 1 மந்த் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு அங்க சேர்ந்து உங்ககிட்ட சுகா அண்ட் ஜிமின் சங்கு 3 பேரும் ரொம்ப வந்துட்டு க்ளோஸா தான் இருப்பாங்க. பட் நீங்க தான் அவங்க கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு இன்ட்ரோவர் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அவங்க இன்ட்ரோவர் இல்லையா, அதனால அவங்க வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க இன்ட்ரோலாம் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களை ஒரு மாதிரி நல்லா பேசலாம் மாட்டீங்க அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 1 மந்த் முடிஞ்சிருது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி இப்போ புக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. சங்குக்கு இப்போ கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறான். இந்த கிளாஸ்ல நீங்க சங்குக்கு மட்டும்தான் இருக்கீங்க. இது மார்னிங் டைம், ரொம்ப சீக்கிரமாவே வந்திருப்பீங்க. இன்னைக்கு சுகாவும் ஜிமினும் ஏதோ ஒரு பார்ட்டின்னு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்க. சுகா அண்ட் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு கசின்ஸ் மாதிரி, அதனால அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு கூட்டிருப்பாங்க ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, எல்லா ஃபேமிலி பார்ட்டின்னு உங்களையும் சங்குக்கே கூப்பிட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு நான் வரல அப்படின்னு இருப்பீங்க. அப்ப நானும் வரலப்பா அப்படின்ற மாதிரி சங்கு சொல்லியிருப்பான். மார்ச்சின்னு 2 பேர் போயிருப்பாங்க. இப்போ நீங்க உட்காந்துட்டு இருக்க சங்குக்கு உங்க பக்கத்துல வந்து உட்காரான். இந்த கிளாஸே சைலண்டா இருக்கு. நீங்க அமைதியா உட்காந்துட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க. அவன் வந்த உடனே அந்த புக்கை லைட்டா தூக்கிட்டு அந்த நேம் என்னன்னு படிக்கிறான். அது ஒரு மாதிரி ரொமான்டிக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். ஆனா அதுவுமே பழைய புக் தான். நீங்க படிக்கிறதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் புக்காவே இருக்கும். அவன் அதையும் கவனிச்சிருப்பான். இப்போ வந்து உட்காந்துட்டு அகெயின் ரொமான்டிக் ஸ்டோரி, ரொமான்ஸ்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறான். நீங்க அமைதியா உட்காந்துட்டு எட்ட மட்டும் நோ அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவன்கிட்ட நீங்க பேசலனா கூட சைக்கிள் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி. வந்துட்டு ரொமான்ஸ்னா என்ன பாரு, அந்த புக்கை அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கூப்பிடுறான். நீங்க அவனை பார்க்கவே இல்லை, திரும்படி அழகி அப்படின்ற மாதிரி உங்க ஹெட்ட அவனை பார்த்த மாதிரி திருப்புறான். உங்க சிக்ஸ்ல ஹேண்ட் வச்சு உங்க ஃபேஸ்ல அந்த ஹேர் மறைச்சிட்டு இருக்கு உங்க ஐஸை அப்படியே பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் எப்பயும் போல அந்த ஹேரை உங்க காது பின்னாடி டக்கின் பண்ணிட்டு உங்க ஐஸையே பார்க்கறான். அவன் ஐஸை நீங்க இப்ப கவனிக்கிறீங்க. இவ்வளோ நாள் அவன் ஐஸை வந்துட்டு மோஸ்ட்லி ரொம்ப நேரம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவன் கண்ணை உத்து பாக்குறீங்க. அவன் உங்க கண்ணையே பார்த்துட்டு ரொமான்ஸ்னா என்ன தெரியுமா, அதை விட லவ்னா என்ன தெரியுமா, உன் மேல நான் எப்படி லவ் பண்றேன் தெரியுமா, அப்படியே மேடா பைத்தியமா, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூட மட்டும்தான் பேசணும், உன் கூட மட்டும்தான் இருக்கணும், உன்கிட்டே பேசிட்டு இருக்கணும், நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியலடி, நீ என்ன பண்ண ஏது பண்ண ஒண்ணுமே தெரியல, ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்தேன், உன்னோட ஃபேஸை கூட நான் ஒழுங்கா பார்க்கல, ஆனா உன்னை அன்னைக்கு யோசிச்சேன், உன்னை விட்டுறவே கூடாது, உன் கூடவே இருக்கணும்னு அப்படின்ட்டு உங்க ஹேண்டை அவனோட ஹேண்ட்குள்ள வச்சு ஒரு மாதிரி அதை ரப் பண்ணிக்கிட்டே சொல்றான். ஒரு மாதிரி அந்த ரூமே மார்னிங் இல்லையா, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு. ஒரு மாதிரி அனிமில வர மாதிரி கொஞ்சமா ஜன்னல் வழியா அந்த வெளிச்சம், உள்ள ஒரு மாதிரி புகை மூட்டமா அந்த மாதிரி இருக்கு. நீங்க இந்த மாதிரி கிளைமேட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். நீங்க உட்காந்துட்டு இருக்கிறது, அவனை பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் என்ன சொல்றான்னு அவன் லிப்ஸையே கவனிச்சிட்டு இருக்கீங்க, அவன் என்ன சொல்றான் அப்படின்ட்டு. அவன்
என்ன பண்ண என்ன? நீ என்கிட்ட ஒழுங்கா பேசினதில்ல, என்னை பார்த்து பதில் சொன்னதில்ல, என்ன ஒவ்வொரு விஷயமும் நீ நான் பண்றத வேணாம் தான் சொல்லுவ. பட் இருந்தாலும் நீ சொல்ற வேணாம் என்ன இன்னும் அந்த வேலையை செய்யத்தான் சொல்லுது. ஏனே தெரியல. உன் அழகு பேசு, முகம், உன் கண்ணு, அந்த ப்ளூ கலர்ல பா நான் யாரையுமே பார்த்தல. உன் நோஸ், அந்த நோஸு மலை உச்சி மாதிரி அவ்வளோ கூர்மையா அழகா இருக்கு. உன் லிப்ஸ் ஐயோ பனானா மில்க் ஷேக் மாதிரி. ஸோ நீ உன்னோட ஜாலைன் ஷார்ப்பா அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன்னோட ஹேர் ஃப்ளஃபியா உன் ஃபேஸ்ல அப்படியே மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி என்னை உன்னை பார்க்க வச்சு உன்கிட்ட பேச வச்சு என்னை என்னவோ பண்ணிட்ட மாயக்காரி அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் உங்க கண்ணில் தெரியுது. ஏன் ஆமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவன் ஹெட்டை நோட் பண்ணிக்கிட்டே கண்ணை பிளிங்க் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீ டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி கீழே குமிச்சுக்கிறீங்க. ஹே ஷை ஆகாது, என்ன பாரு பேபி அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அவனை பார்க்கவே முடியல, கீழே குமிச்சுட்டே இருக்கீங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ப்ளீஸ் பேபி சொல்ல. ஐ கேன் கண்ட்ரோல். நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட இருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் கையை விட்டுக்கூடாது அப்பெல்லாம் நிறைய தோணும். நைட்டெல்லாம் உன் கூட டூயட் கூட பாடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஆமாம், ஒரு மாதிரி ஹேக் பண்ணிட்டு தூங்குறது, கடலிங், ஒரு மாதிரி கூட சமைக்கணும் கிச்சனுக்குள்ளே போகும்போது நீ அங்கே நின்று சமைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து பேக் ஹேக் பண்ணிட்டு நிறைய பேசணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் கனவு அப்படின்னும் போது சீக்கிரம் அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணும். பேபி ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியல, அவனோட சீக்ஸில் உங்களோட ஹேண்ட் வச்சு டக்குன்னு அவன் கிட்ட போகிறீங்க. அவன் ஷாக்கிங்கோட கண்ணை வியர்டாக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி லிப்ஸை ஈரமாக்கிட்டு அவன் கிட்ட போகிறீங்க. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்படியே ஒரு சின்ன உங்கள் லிப்ஸ் அவன் லிப்ஸ் மேலே அப்படியே பதியுது. அவன் பேனு பார்த்தவன் கண்ணை லைட்டாக மூடுறான். என்ன கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறான். சொல்ல போனால் உங்களுக்கு கிஸ்ஸே பண்ண தெரியல. லைட்டாக மேலே அப்படியே வச்சது மட்டும்தான். அவனோட 2 லிப்ஸ்குள்ள உங்களோட பாட்டம் லிப்பை லைட்டாக லிக் பண்ணி ஒரு மாதிரி உள்ள இழுத்த மாதிரி அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் உன்னை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனோட ஷோல்டரில் உங்கள் ஹேண்ட் 2 இருக்குது. அவனோட நெக்கை சுற்றி ஒரு ஹேண்டையும் ஷோல்டர் மேலே செஸ்ட் கிட்ட ஒரு ஹேண்டையும் வச்சுருக்கீங்க. அவன் உங்களோட உங்கள் ஹிப்பில் அவனோட ஹேண்ட் 2ஐயும் வச்சு உங்களை அவன் கிட்ட இழுக்கிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை அப்படியே தூக்கி அவனோட லேப் மேலே உட்கார வச்சுக்கிறான். கிஸ்ஸு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போகுது. அவன் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணவன் உங்களை பார்த்து லவ் யூ அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டே ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் செஸ்டில் உங்களோட ஃபேஸை பதிச்சுக்கிறீங்க. ஒரு டைட் டாக் பண்ணிட்டு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஏன் பேசவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நான் இப்போ சொல்லலை, கொஞ்ச நாள் போட்டும், கன்ஃபார்ம் சொல்கிறேன். பட் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. என்னை விட்டு எல்லாமே போயிடுது, என் கூடவே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த வேர்டோட நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக அவனோட ஹிப்பை சுற்றி ஹேண்டை ரப் பண்ண மாதிரி பிடிக்கிறீங்க. அண்ட் ஜெபிகா நீனோடு இதோட இந்த ஓன் சாட்டை முடிச்சிடுறேன். மேபி உங்களுக்கு இது பிடிச்சிட்டு இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நான் இதை எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணுவேன். பாய்.